இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா வச்சு தான் குருமா செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் பூண்டு எல்லாமே அரைச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா சேர்த்து உப்பு போட்டு கொதிச்சு சூப்பரான குருமா ரெடி. இப்போ ஆப்பம் ஊற்றியாச்சு. முதல்ல ஆப்பத்துக்கு கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. அடுத்து நம்ம வச்ச குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாட் போய் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சும். காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வாங்கிட்டு வச்சுட்டு அதெல்லாமே கவரில் எல்லாமே சுத்தம் பண்ணி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு வேணும் பார்த்தீங்களா, அதனால் எல்லாமே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை காலையிலே பொரிச்சிட்டு அதை வச்சு சூப்பும் வச்சுட்டு பக்கத்தில் பருப்பு போட்டு வெள்ளை குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு போட்டு வெள்ளை குழம்பு வச்சுட்டு சொரக்காய் பொரியல் வைக்கிறக்காக நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு கடைசியாக பாசி பருப்பு ஊற வச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சா சூப்பரான பொரியல் ரெடி. ஈவினிங் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்குங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு